காலை நேரத்தில் கூட வேதத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 126ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 126ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 4ஆம் வசனம், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் இந்த 126ஆம் சங்கீதம் 6 வசனங்களும் மிக முக்கியமான வார்த்தைகள். இது ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்படுகிறது. இங்கே அந்த 1ஆம் வசனத்தில் வாசிப்போம். அந்த 1ஆம் வசனத்தை, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். 4ஆம் வசனம், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். பாருங்க, சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை என்ன பண்ணுங்க, திருப்புங்க. எங்களுக்கென்று ஒரு சிறையிருப்பு இருக்குது ஆண்டவரே, அந்த சிறையிருப்பை நீங்கள் என்ன பண்ணுங்க, திருப்புங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சீயோன் என்று சொல்லும் பொழுது அது எதை காட்டுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சீயோன் என்பது தேவனை துதிக்கிற இடம், சீயோன் என்பது தேவன் உலாவுகிற இடம், சீயோன் என்பது பார்த்தீங்கன்னா சபைக்கு அடையாளம், சீயோன் என்பது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாக இருப்பது தான் பார்த்தீங்கன்னா இந்த சீயோன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பாருங்களேன். 14:7, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. பாருங்க, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. நீங்க இன்னொரு வசனத்தை வாசிப்பா, ஏசாயா 28:16 வாசிப்பா. ஏசாயா 28:16, சங்கீதம் 48:2 வாசிக்கலாம். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, நல்ல கவனிங்க, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். பாருங்க, அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். நல்ல கவனிங்க, இது ஆண்டவருக்கு அடையாளமாக இருக்கிறது. கல் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவருக்கு அடையாளம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் என்ன பண்ணுவேன், கட்டுவேன். அப்போ சபைக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா இந்த சீயோன், ரட்சிக்கப்பட்ட தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற கர்த்தர் உலாவுகிற ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா சீயோன். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தாவே சீயோனுடைய சிறையிருப்பு நீங்கள் என்ன பண்ணுங்க, திருப்புங்க. தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்களுடைய சிறையிருப்பை நீங்கள் என்ன பண்ணுங்க, திருப்புங்க. அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா சில சிறையிருப்புகள் உண்டு. ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவனை ஆராதிக்கிறோம், சபைக்கு போகிறோம், கர்த்தர் உலாவுகிறார். ஆனாலும் எங்கள் குடும்பங்களில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் குடும்பங்களிலும் சில சிறையிருப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான், 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிப்பா. 48:2, வட திசையிலுள்ள சீயோன், வட திசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜா, அது மகாராஜாவுடைய நகரம். அப்ப மகாராஜா உலாவுகிற இடம் தான் பார்த்தீங்கன்னா சீயோன். மகாராஜா இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா சீயோன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சீயோன் என்பது சபைக்கும்
நம்ம பாடின உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரிய. அப்ப நமக்குள்ளே இருக்கிறார் கர்த்தர், நமக்குள்ளே உலாவுகிறார், சபைகளுக்குள்ளே உலாவுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது 126 சொல்லுகிறார், கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பு என்ன பண்ணுங்க, திருப்புங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா சில சிறைபிடிக்கப்பட்ட தருணங்கள் உண்டு, சில சிறையிருப்பினுடைய அனுபவங்கள் உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் இப்போ வாசிங்க சங்கீதங்கள் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 14:7. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை, நல்ல கவனிங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும். நல்ல கவனிங்க, எப்போ ஒரு மனுஷனுக்கு, யாக்கோபு தேவனை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், தேவனாலே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், அங்கு எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கும் மகிழ்ச்சியும் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சிறையிருப்பு என்ன பண்ணணுமா, திருப்பணுமா. அங்க எழுதுகிறார் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை. நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பு. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்குள்ள என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சிறையிருப்பு இருக்குது. அதான் நாங்கள் எழுதுகிறார் சங்கீதத்தில் அவர், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புனாதான் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்களேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன், நல்ல கவனிங்க, பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். சிறை, நல்ல கவனிங்க, பிசாசானவன் யாரம்மா சிறையில் போடுறான் சொல்ல மாட்டீங்களா? உங்களில் சிலரை. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கூட பிசாசு என்ன யோசிக்கிறான் பார்த்தீங்கன்னா, எப்படி ஆகிலும் சிறைப்படுத்தணும். அதான் அங்கே எழுதுகிறார், உங்களில் 10 நாட்கள் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள், நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை என்ன பண்ணுவான், காவலில் போடுவான், சிறைச்சாலையில போடுவான். அப்ப பிசாசுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா, தம்முடைய ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு சிறையிருப்புக்குள்ளேயே இருக்கணும்னு யோசிக்கிறான். அவங்க சிறையிருப்புக்குள்ளே இருக்கணும் என்று பிசாசு யோசிக்கிறான். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அந்த வசனம் முடிகிறது, ஆகிலும் நீ மரண பரியந்து எப்படி இரு, உண்மையா இருந்துட்டு போ, அப்பொழுது கர்த்தர் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் அங்க வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில கூட இன்றைக்கு செய்தியினுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். நிச்சயமாக இன்றைக்கும் வந்திருக்கிற உங்களிலே ஏதோ சில இடங்களில் ஒரு சிறையிருப்பை போல காணப்படலாம். உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சீயோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே யாக்கோபுடைய தம்முடைய ஜனங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு என்ன உண்டாகுதுமா, மகிழ்ச்சியும் உண்டாகுமா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த சிறை என்று சொல்லும் பொழுது உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொடூரமான சிறைகள் உண்டு என்று ஒரு புத்தகத்தில் பார்த்தேன். ஒரு 3 விதமான சிறைகள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப கொடூரமான சிறைகள் அந்த 3 தானா. ஒன்று பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற ஒரு சிறைச்சாலை, இன்னொன்று சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு சிறைச்சாலை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெனின்சுலாவில் இருக்கிற ஒரு சிறைச்சாலை. நல்ல கவனிங்க, இதை குறித்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கிற சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், அவங்க சொல்கிறாங்க 22 மணி நேரம், த பிளாக் டால்ஃபின் பிரிசன் சொல்கிறாங்க. 22 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தனியாக உட்கார வைப்பாங்களா. அந்த ரூமில் என்ன இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்களா.
ஒவ்வொரு சிறைச்சாலை கைதிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம் 22 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த டார்க்கு அறையில் பார்த்தீங்கன்னா அவனை உட்கார வைப்பாங்களா. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்மளால் கொஞ்ச நேரம் நம்மளால் என்ன பண்ண முடியாது. உங்கள் வீட்டிலே கூட வச்சுக்கிங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. எழுந்து என்ன பண்ணுவோம், அப்படி வெளில போயிட்டு வருவோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 மணி நேரம் தனியாக அவன் என்ன பண்ணுவாங்களா, உட்கார வைப்பாங்களா. அவனே தப்பிச்சு கொள்ளி போயிடலான்னு பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா 50 டிகிரியில் பார்த்தீங்கன்னா குளிர் இருக்குமா. வெளியில் தப்பிச்சாலும் அவன் பிழைக்க மாட்டான். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா மனநல பாதிக்கப்படுவார்களா. ஏன்னா வெளியிலையும் போக முடியாது, உள்ளேயும் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா தனியாக. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தனியாக எவ்வளோ உட்காந்து இருக்க முடியும் சொல்லுங்கள். ஆனால் 22 மணி நேரம் தனியாக உட்கார வைப்பாங்களா இருட்டு அறையில். சவுத் கொரியா அந்த சிறைச்சாலை குறித்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், 1 மணி நேரம் அந்த சிறைச்சாலையிலேருந்து இந்த கேம்பஸ்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். மற்ற 23 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நின்று இருக்கணும். இன்னொரு சிறைச்சாலை சொல்கிறாங்க 1300 பேர் இருக்கிற அறையில் 8000 பேர் வச்சுருக்காங்க. அப்போ சிறைச்சாலை என்பது ஒரு கொடுமையான ஒரு இடம். அது தனிமைப்படுத்தப்படுகிற இடம், இருள் நிறைந்த ஒரு இடம். சாப்பாடு பார்த்திங்கன்னா புதுசாக கைதிகள் போனால் சாப்பாடு அடித்து பிடுங்குவாங்களாம். அங்கே பலவிதமான டார்ச்சர் நிறைந்த இடம் தான் பார்த்திங்கன்னா சிறைச்சாலை அனுபவம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1300 பேர் இருக்கிற இடத்துல 8000 பேரை நிற்க வச்சாங்கன்னா என்ன பண்ணுறது? நின்றுனே இருப்பாங்களா 8000 பேரும்? அப்படியே உட்கார முடியாது. ஏன்னா என்ன இல்லை, இடம் இல்லை. அவ்வளவு நெருக்கமான ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது உலகத்தில் இருக்க காணப்படுகிற சிறைச்சாலைகள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அதில் போனாங்கன்னா அவங்க அதிலேயே இருந்து வியாதிக்கு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் இருக்காதான், கொடுக்க மாட்டாங்களாம். ஏதாவது ஒரு அடிப்பட்டால் கூட அந்த புண்ணு அழுகி நாற்றம் எடுத்து காலு போய் என்ன பண்ணுவாங்களாம், செத்தே போவாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், சிறைச்சாலை என்பது ஒரு கொடூரமான, ஒரு தனிமையான, ஒரு நெருக்கமான, ஆகாரம் இல்லாத மனநிலை, நம்மளோட டிப்ரெஷனில் கொண்டு போகிற ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா சிறைச்சாலை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா சில சிறைச்சாலைகள் உண்டு. நெருக்கம், தனிச்சு இருக்காங்க, இருளில் இருக்கிறாங்க, ஒரு மன நிம்மதி இல்லை, சரியான ஆகாரம் இல்லை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு இருக்க தான் செய்யுது, பலவீனம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிறையிருப்புக்கு உண்டான அம்சங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை நீங்கள் என்ன பண்ணுங்க, திருப்புங்கப்பா. தெற்கத்தி வெள்ளங்களை போல எங்கள் சிறையிருப்புகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, திருப்புங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சில இடங்களில் சில சிறைச்சாலை அனுபவம் இருக்கலாம். அது எப்படிப்பட்ட அனுபவங்களோ உங்கள் அனுபவம். யாருமே இல்லாமல், பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல், உங்களுடைய பேர்டனை ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல், ஒரே டார்க்காக இருட்டில் தனித்து விடப்பட்டு, ஆகாரம் இல்லாமல், விசாரிப்பு இல்லாமல், நெருக்கத்தோடு கூட நீங்கள் சில சிறையிருப்பின் வழியாக நீங்கள் ஒரு வேளை போகலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி கர்த்தர் சபைக்கு கொடுக்குற வார்த்தை, மகனே மகளே உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, சிறையிருப்புக்குள்ளே நான் போன வாரத்தில் நேற்று நினைக்கிறேன், நேற்று காலையில், ஆமாம், ஒரு சகோதரிக்கு ஃபோன் பண்ண. நதியாக தான் உட்காந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தூய்மை பணியாளர். அந்த ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாட்களாக அவர் உட்காந்து கொண்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் சர்ச்சுக்கு வரல அவங்க. நான் அவங்க அம்மா கிட்ட விசாரிப்பேன், ஏம்மா சர்ச்சுக்கு வரதில்லை, இந்த மாதிரி ரீசன் சொல்லுவாங்க. நேற்று ஃபோன் அடித்தேன்.
ஃபோன் அடித்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உழைக்கிறோன்னா, ஆனால் எங்களுக்கு உண்டான ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை கூட அவங்க என்ன பண்ணல, செயல்படுத்தலை. நான் சொன்னேன், நீங்கள் பண்ணுற ஸ்ட்ரைக்கெல்லாம் நான் பேச வரலம்மா, காரியத்தை யாருமா வாய்க்க பண்ணுவான் கேட்டேன். கர்த்தர் தானா? அப்போ 1.5 மாதம் கிட்ட ஆச்சு, திருவிருந்துக்கும் நீ வரல, எப்படிம்மா உன் காரியம் வாய்க்கும் என்று கேட்டேன். இல்லைண்ணா கூப்பிடுறாங்கண்ணா. சரிம்மா கூப்பிடுறாங்க, கரெக்டு. இப்போ கூப்பிட்ற எல்லாருமே அங்கே இருக்கிறாங்களா என்ன? ஆமாண்ணா எல்லாருமே அங்கே இருக்கிறாங்களா? அப்போ ரெஸ்ட் ரூமுக்குலாம் என்னம்மா பண்ணுவாங்கன்னு கேட்டேன். ரெஸ்ட் ரூமுக்கு வந்து டைம் கொடுப்பாங்கன்னா போயிட்டு வந்துடலாம். நீ ரெஸ்ட் ரூமுக்கு போகிற நேரத்தில் இங்கே வந்து உட்காந்துட்டு போயிடலாமாம்மா, அந்த நேரத்தில் வந்து உட்காந்துட்டு போகலாமே. ஏனென்றால் என்னதான் போராட்டங்கள் பண்ணினாலும் சரி, என்னதான் அரசாங்கத்தில் காரியத்தை கொடுத்தாலும் சரி, சிறு இருப்பை யார் மாற்றுவா பார்த்தீங்கன்னா கர்த்தர் தாம்மா மாற்றணும், நம்மால் அது முடியாது என்று சொல்லும் பொழுது சில காரியங்களை ஷேர் பண்ண அவங்கக்கிட்ட, அப்படி இருக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது இன்றைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க சொன்னாங்க, நாங்கள் இங்கே உக்காந்துட்டோன்னா இந்த மாதம் எங்களுக்கு சேலரி கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு தெரியல, அடுத்த மாதம் நான் எப்படி ரன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியலண்ணா, ஏனென்றால் எல்லாருமே இதே தான் புலம்புறாங்க. சொன்னேன், கர்த்தரை நம்பி ஒரு மனுஷன் தன் காரியத்தை எடுத்து வைப்பான்னா நிச்சயமாக அவனை எப்படியாவது நடத்தி கொண்டு போவார்மா. ஆண்டவர் வந்து கைவிட்டுலாம் மாட்டார். நீ கர்த்தரை நம்பி சபையில் வந்து உட்காரு, உன் காரியத்தை கர்த்தர் பார்ப்பார். ஆண்டவரை தேடுற ஜனங்களை என்றைக்குமே அவர் கைவிட்டதே இல்லை. உன் சிறு இருப்பம் மாறும் என்று சொல்லும் பொழுது தான் அவங்க சொன்னாங்க, 2 மாதமாக மைண்டே எனக்கு சரியில்லைண்ணா, ஒரே குழப்பம், வேலை இப்படி ஆகிடுச்சு, ஒரு பக்கம் பிள்ளை தனியாக இருக்கா, நான் அங்கே போய் உட்காடுறேன், இப்படி பெரிய குழப்பம்னா. அதாம்மா சொல்கிறேன், அவங்க சிறு இருப்பை திருப்பினா கர்த்தரை பிடிச்சிக்கொள்ளு என்று சொல்லணும். இன்றைக்கி வந்திருக்காங்க சர்ச்சுக்கு. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, சிறை இருப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சிறை இருப்பு உண்டு. அது வித்தியாசமான சிறை இருப்பாக இருக்கலாம், பண பற்றாக்குறையாக இருக்கலாம், அல்லது வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம், சரீர பலவீனமாக இருக்கலாம், அல்லது சுற்றுப்புறத்தாரால் பிரச்சனையாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், எல்லாமே சிறை இருப்பு தான். ஆனால் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் சீயோனின் சிறை இருப்பை திருப்பும்போது, சிறை இருப்பை யார் திருப்புறது பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் திருப்பணும். கர்த்தர் தான் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல சிறை இருப்பு என்ன பண்ணுறாரு, திருப்பி விடுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு 5 விதமான சிறையிருப்பு, இந்த பாயிண்ட்ஸை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு 5 விதமான சிறையிருப்பு. சிறையில் போனவங்க என்ன பண்ணினார்கள், ஏன் சிறைக்குள்ளே போனாங்க, சிறையில் அவங்க பண்ணின காரியம் நல்லா கவனிங்க. நான் சிறை என்று சொல்லும்போது உங்களை தூக்கிட்டு நான் ஜெயிலில் போட்டுடல, உங்களுக்குள்ளே சில சிறையிருப்புகள் இருக்குது. அதான் சொல்கிறேன், பலவீனமாக இருக்கலாம், பண பற்றாக்குறையாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், வழி இல்லாத நிலைமையாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சிறை. ஆனால் சிறையில் இருக்கவங்க நமக்கு தேவதாசர்கள் இந்த சிறையிருப்பில் என்ன செய்தார்கள், அதுதான் இன்றைக்கு செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் சிறையிருப்பு பார்த்தீங்கன்னா யோசேப்பின் சிறையிருப்பு. 2வது சிறையிருப்பு பார்த்தீங்கன்னா தானியேலின் சிறையிருப்பு, எல்லாம் தெரிந்த சம்பவங்கள் தான். 3வது பார்த்தீங்கன்னா பேதுருவின் சிறையிருப்பு. 4வது பார்த்தீங்கன்னா பவுல் சீலாவுடைய சிறையிருப்பு. 5வது யோபுவுடைய சிறையிருப்பு. இந்த சிறையிருப்புகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு சிறையிருப்பு, தானியேலின் சிறையிருப்பு, பேதுருவின் சிறையிருப்பு, பவுல் சீலாவின் சிறையிருப்பு, கடைசியாக யோபுவின் சிறையிருப்பு. நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்குள்ளே நம்ம போகலாம், நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, நல்ல கவனிங்க, வாசிப்பா 21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். வாசிங்க இன்னொரு வசனத்தையும், 20ஆம் வசனத்தை வாசிப்பா. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து, யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால்
காவலில் வைக்கப்பட்டு இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்பு பாருங்க, ராஜாவினுடைய கட்டளையால் காவலில் அவனை எங்க போட்டாங்க? இப்போ சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. நல்லா கவனிங்க, யோசேப் என்கின்ற தேவ மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு ஏற்படுகிறது. என்ன சிறையிருப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ போத்திபாருடைய மனைவி பார்த்தீங்கன்னா தவறான ஒரு காரியத்தை யோசேப்பு மேலே குற்றம் சுமத்துகிறார். இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, குற்றத்தை சரியாக அனலைஸ் பண்ணலை. ஆனால் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் எங்கே போட்டுறாரு? சிறைச்சாலைக்குள்ளே போட்டுக்கிறார். நல்லா கவனிங்க அந்த சம்பவத்தை. யோசேப்பு செய்யலை, ஆனால் செய்தது போல இப்போ எங்கே இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். நல்லா கவனிங்க, இது ஒரு சிறை. நாம் செய்யலை, ஆனால் நான் நீ தான் செஞ்சேன்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, யோசேப்பு பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஆள் இல்லை. என்ன யோசேப்பா தப்பு செஞ்சான்? இல்லை. ஆனால் இவன் செய்யலை. ஆனால் இவன் மேலே என்ன பழி வருது பார்த்தீங்கன்னா, செய்யாததை இவன் தான் செய்தான் என்று என்ன பண்ணுறாங்க? அவனை சிறைக்குள்ளே அனுப்புகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்களில் நாம் செஞ்சிருக்க மாட்டோம், ஆனால் நீ தான் செஞ்சேன்ட்டு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் யோசிப்போம், நம்ம எங்கே யோசித்தோம், நம்ம எங்கே இது செஞ்சோம் நம்ம யோசிப்போம். ஏன்னா நீங்கள் ஒரு வசனத்தை பாருங்களேன், 40:15 வாசிப்பா. 40:15. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டு என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்ய என்ன செய்யல? நான் ஒன்றும் செய்யலன்றான். அவன் ஒன்றுமே செய்யலை. ஆனால் செய்யாததை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பு செய்தது போல் என்ன பண்ணுறாங்க? சிறைக்கு அனுப்புகிறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுவும் ஒரு சிறை தான். நீ செஞ்சிருக்க மாட்ட, ஆனால் என்ன பண்ணுவாங்க? நீ தான் செஞ்ச. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் பாருங்களேன். தேவனுக்கு சங்கீதம் 69:4 வாசிப்பா. 69:4. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள், நல்ல கவனிங்க, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார். என் தலைமயிரிலும் காரணமே இல்லாம என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள், வீணாக எனக்கு சத்துருவாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ள, நல்ல கவனிங்க, நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியது. நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? நான் செய்யல, ஆனா நான் தான் செஞ்சேன்றாங்க. நான் எடுக்கல, ஆனா நீ தான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? கொடுக்க வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். வீணா என் மேல் என்ன பண்றாங்க? பகைக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது கூட பார்த்தீங்கன்னா நிமித்தம் இல்லாமல், காரணமே இல்லாமல், நம்ம செய்யவே இல்லை, நாம் செய்தேன் என்று என்ன பண்ணுறாங்க? சொல்லுகிறார்கள். அதான் அங்கே எழுதுகிறார், நான் எடுக்காததை நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா கவனிங்க, இது ஒரு சிறை இருப்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, இன்றைக்கும் இப்படியாகப்பட்ட சிறை வழியாக போகும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தான் இன்றைக்கு முக்கியமான காரியம். நீங்கள் வாசிக்கலாம், 21ஆம் வசனம் வாசிப்பா. 39:21. கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. நல்லா கவனிங்க, யோசேப்பு சிறைக்குள்ளே போயிட்டான். சிறைக்குள்ளே எதை சார்ந்து கொள்ளுகிறான் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கிருபை என்ன பண்றான்? சார்ந்து கொள்ளுகிறான். நல்லா கவனிங்க, உங்க சிறையிருப்பு எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஒருவேளை உங்களை நிமித்தமில்லாமல் பகைக்கட்டும், அல்லது நீங்க செய்யல செஞ்சேன்ட்டு சொல்லட்டும், நீங்கள் எடுக்கல ஆனால் கொடுக்க வேண்டியதாக இருக்கட்டும். இந்த பாதையில் போய் கொண்டிருப்பீர்கள் என்றால், யோசேப்பு எதை சார்ந்து கொள்ளுகிறான் பார்த்தீங்கன்னா, கிருபையை சார்ந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிருபையை சார்ந்து கொள்ளுகிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஒரு 2 வசனங்களை பாருங்களேன். சங்கீதம் 36:7 வாசிப்பா. சங்கீதம் 36:7 வாசி.
தேவனே தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது, உமது கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலே வந்தார்கள். எங்க வராங்கங்க மனுபுத்திரர்? சட்டைகளின் ஏன் சட்டைகள் நிழல்ல வராங்க? கிருபை எப்படிப்பட்டதா? அருமையானதா. நல்லா கவனிங்க. யோசேப்பு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்குள்ள தான் இருக்கிறான். ஆனால் எங்கே போகிறான் பார்த்தீங்கன்னா, எதை சார்ந்து கொள்ளுகிறான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. நீங்கள் கிருபையை சார்ந்து கொள்வீர்கள் என்றால், நீங்கள் கிருபையை மாத்திரம் நம்புவீர்கள் என்றால், நீங்கள் கிருபையை நீங்கள் அடைவீர்கள் என்றால், அந்த கிருபை தான் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாம் திருப்பும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்பா 31:7, சங்கீதம் 31:7 வாசிப்பா. உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை என்ன பண்றீங்க? அறிந்து. நல்லா கவனிங்க. நான் எந்த பாதையில போகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான்னு பார்த்தீங்கன்னா, நீர் என் உபத்திரவங்களை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்து. என் ஆத்துமால இருக்கிற வியாகுலம், என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற வேதனை, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற உபத்திரவம், இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க ஆண்டவரை. பார்த்து எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அறிந்திருக்கிறீங்க. அதனால நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா, உமது கிருபையில நான் களி கூர்ந்து மகிழ்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து எப்படி ஜெயத்தை எடுத்தான், யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து எப்படி வெளியே வந்தான் பார்த்தீங்கன்னா, 100க்கு 100 யோசேப்பு எதை சார்ந்து கொண்டான்? கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை. நீங்கள் வாசிங்க 119ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 76ஆம் வசனத்தை பாருங்களேன். 119:76, 119:76. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த, நல்லா கவனிங்க, நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவது. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல ஒரு சிறைக்குள்ள இருக்கிற மனுஷனை தேற்றக்கூடியது எது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபை தான் அவனை தேற்றும். தேவனுடைய கிருபை தான் அவனை தேற்றும். ஏன்னா இப்ப யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். அவங்க அப்பா ரொம்ப நேசித்தான் யோசேப்பை. உடன் பிறந்த சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவனை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, ஒருத்தர் கூட இல்லைங்க பக்கத்துல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொந்த தகப்பன் அவனை அதற்கு அதிகமாக நேசிச்சவன் தான். கூட சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவனை தேற்றத்துக்கு சிறைச்சாலையில் என்ன இல்லை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கூட பக்கத்தில் இல்லை. நான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உமது கிருபை என்னை என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா தேற்றும். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில், யோசேப்புடைய சிறைச்சாலையில் அவனை தேற்றினது எதுவும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க ஒருவேளை இன்றைக்கு நீங்க போகிற பாதை சிறைச்சாலை வழியாக இருக்கலாம். யாருமே இல்லையா ஆண்டவர் இந்த சிறைச்சாலையில கூட? ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு ரூம்ல ஃபுல்லா 22 மணி நேரம் தனியா உட்காந்து கொண்டு இருக்கணும் இந்த சிறை கைதிகள். யாருமே பேச முடியாது, எந்த உறவுகளும் பக்கத்தில் நெருங்க முடியாது. அது அவர் சிறைச்சாலையுடைய அனுபவம். இன்னைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட நீ உன்னை தேற்றுவதற்கு ஒருவருமே இல்லாமல் இருக்கலாம். நீ தனிமையில் போய் கொண்டிருக்கலாம். ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம், ஒத்தாசை பண்ண ஆள் இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்லுவேன் அருமையானவர்களே, இந்த நிலைமையில் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய கிருபையை மாத்திரம் நீங்கள் நம்புவீர்கள் என்றால், இந்த ஆண்டவருடைய கிருபை உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உங்களை தேற்றக்கூடிய நிலையிலே அந்த கிருபை உங்களை நடத்தும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு தேவனுடைய கிருபை என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா சார்ந்து கொண்டான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இவன் சொல்கிறாரு, யோசேப்பு நான் இங்கே வர்ற அளவுக்கு நான் என்ன பண்ணல, ஒரு தப்பும் பண்ணலைங்க. நான் அவன் மேலே ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அவனை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, செய்யாததை செய்தேன்ட்டு சொல்கிறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நீங்கள் ஒரு தவறும் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் செஞ்சன்ட்டு சொல்லலாம். அல்லது ஒருவேளை சிறையில் இருக்கிற யாருமே என்னை கம்ஃபர்ட் பண்ண முடியல, என்னை தேற்றத்துக்கு ஒரு வாய் இல்லை,
என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, நான் தனியாக தானே இருக்கிறேன், என் கூட பேசுறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லை என்ற நிலையில் இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நிலையில் தான் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்வீர்கள் என்றால் இந்த தேவ கிருபையே உங்களை தேற்றும். அல்லேலூயா. ஆண்டவர் வேறு யாரும் உங்களோட இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கர்த்தர் ஒருவர் மாத்திரம் இருந்தால் போதும். கர்த்தர் கிருபை மாத்திரம் இருந்தால் போதும். அந்த கிருபை தான் ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா தேற்றி கொண்டு போகும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவதாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தானியேலுடைய சிறையிருப்பு வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைப்படிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் அறியாமல் தினம் 3 சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல். இப்ப தானியேல் எங்கம்மா இருக்காரு? சிறைக்குள்ள இருக்காருமா. தானியேல் சிறையில் இருக்கார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. தானியேலுடைய சிறையிருப்பு தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கன்னா ஆரம்பத்திலே சொன்ன ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்த ஜனங்களுடைய சிறையிருப்பு என்று. தானியேலை போல ஒரு ஜெப வீரனை பார்க்கவே முடியாது. பயங்கரமாக ஜெபிக்கிற ஒரு மனுஷன், எப்பொழுதுமே ஜெபத்தில் இருக்கிற மனுஷன். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, வழக்கத்தின்படியே போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் செய்து வந்தபடியே 3 வேளை ஜெபம் பண்ண மனுஷன். 10 வாசிப்பா. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். நல்லா கவனிங்க. நீங்க இன்னொரு வசனத்தையும் பாருங்களா. 7ஆம் வசனத்துல நீ நடு பகுதி பார்த்தீங்களா, யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால். ராஜா உத்தரவு போடுறாரு, யாருமே ஜெபம் பண்ணக்கூடாது. ராஜாவை தவிர வேறு யாரும் என்ன பண்ணக்கூடாது? சேவிக்கக்கூடாது. ஆனால் தானியேல் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டளை போட்ட பிறகு கூட வழக்கத்தின்படி போய் ஜெபம் பண்ணுறான். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கிறவர்களுக்கே சில சிறையிருப்பு இருக்கும். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நல்ல ஃபயராக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் சில சிறையிருப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 3 வேளை என்ன பண்ணுற மனுஷன்? விண்ணப்பம் பண்ணுற மனுஷன், ஜெபம் பண்ணுற மனுஷன். அப்போ ஏன் தானியேலுக்கு ஒரு சிறையிருப்பு வருது? ஏமா தானியேலை தூக்கி சிங்கக்கபியில் போடுறாங்க? ஏன் போடுறாங்க? நல்லா கவனிங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு சில சிறையிருப்புகள் இருக்கத்தான் செய்யும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா சபையில் ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா 3 நேரம் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ள என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சில சிறையிருப்பு இருக்கத்தான் செய்யும். சரி, சிறையிருப்பு ஜெபத்தை விட்டுடலாமா? சொல்லுங்க. போடா, எவ்வளோ சிறைடா, நம்ம என்ன தெரியா ஜெபத்தை விட்டுடலாமா? இல்லையே. தானியேலை பாருங்க, அந்த ஆர்டர் வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணினான், செலுத்தினான். 11 வாசிப்பா. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார். பாருங்க, அவங்களுடைய குறிக்கோள் என்னமா? எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் என்னது? ஜெபம். இப்போ இவங்க பிரச்சனை என்னதுமா? தானியேல் ஏன் எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சுன்னு இருக்கிறான்? இவங்க ஜெபம் பண்ணுறது யாருக்கு பிரச்சனை? சுற்றி இருக்கிற அவங்களுடைய ஆட்களுக்கு பிரச்சனை. நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணுகிற மனுஷனுக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். சில சிறையிருப்புகள் என்ன பண்ணும்? இருக்கத்தான் செய்யும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜெபத்தினால தான் என்ன ஒருவேளை தானியேல் மாத்திரம் ராஜாவுக்கு இந்த பத்திரத்தை கையெழுத்து வச்சுட்டாங்க. ஜெபத்தை விட்டுருந்தா எங்கே போயிருக்க மாட்டாமா? எங்கம்மா போயிருக்க மாட்டான்? ஜெயிலில் போயிருக்க மாட்டான், சிங்கக்கபியில் போயிருக்க மாட்டான். ஜெபத்தை விட்டுருந்தானா சேஃபாக இருந்திருப்பான்.
ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ ஜெபத்தை திரும்ப என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா தொடர்றான். ஜெபத்தை என்ன பண்ணல, அவன் விட்டுடல, திரும்பவும் தான் செய்து வந்தபடியே 3 தினம் என்ன பண்ணுறான், 3 வேலையும் ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஜெபம் பண்ணுற மனுஷனை எங்கே கொண்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா சிங்க கபிக்கு கொண்டு போகிறாங்க. வாசிப்ப ஒரு வசனத்தை நீங்கள் தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டு, அவைகளின் வாயை என்ன பண்றாரா, கட்டி போட்டு. நல்ல கவனிங்க, ஜெபம்தான் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளுடைய வாயை கட்டி போடும். நல்லா கவனிங்க, நிறைய பேர் எதை விட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஜெபத்தை விட்டுருவாங்க. போடா என்னடா ஜெபம், ஜெபம் பண்ணி என்ன ஆச்சு? இல்லைங்க, நீ ஜெபிக்க 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 தான் உன் பிரச்சனைக்கு உண்டான வாயை என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ சிங்ககேபிக்குள்ளே கர்த்தர் அவனை போடுறாரு, அவன் 3 வேளை ஜெபம் பண்ணுறான், ராஜா தூக்கி சிங்ககேபிக்குள்ளே போடுறான். இப்போ சிங்ககேபிக்குள்ளே தானியேல் என்ன பண்ணியிருப்பான், என்னம்மா பண்ணியிருப்பான், ஜெபம் தான் பண்ணியிருப்பான். இப்போ சிங்ககேபிக்குள்ளே போய் கூட என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் அவன் இருக்கிறான். கர்த்தர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா சிங்கங்களுடைய வாய்களை என்ன பண்ணுறாரு, கட்டுகிறார். நீங்கள் இன்னொரு வசனத்தை பாருங்களேன், 24 வாசிப்பா. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபி நடிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டு. இப்போ வாயில இருந்த கட்டினமாச்சு, அழுக்கப்பட்டு. சிங்கத்து வாயில இப்போதானே கட்டிச்சு. நீ யோசிச்சு பாருங்க, தானியேலை போடும் போது வாய் கட்டப்படுது, இவங்களை போடும் போது வாய் எப்படி திறந்துடுச்சு? அப்போ நல்லா கவனிங்க, ஜெபம் தான் நம்முடைய எதிராக இருக்கிற பிரச்சனைகளுடைய வாயை கட்டி போடும். வேற ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அதே சிங்கம்தான், அதே கெபி தான், மனுஷர்கள் தான் வேற. ஒருத்தர் கூட்டம் ஜெபிக்கிறவன் தானியேல், இன்னொருத்தங்க ஜெபிக்க தெரியாதவர்கள். இவங்க உள்ள போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கர்த்தர் வாயை கட்டுகிறார், அவர்களை போட்டோன்னா வாய் தானா திறக்குது. அப்போ நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு மனுஷனுடைய சிறையிருப்பை எது திருப்பம் பார்த்தீங்கன்னா நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் நம்முடைய சிறையிருப்பை என்ன பண்ணோம், மாற்றம், திருப்பம். நீங்கள் சங்கீதங்கள் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும், நல்ல கவனிங்க, பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், உம்மை நோக்கி என்ன பண்ணுவான், விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை என்ன பண்ணாது, அணுகாதுங்க. நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய ஜலம் பொங்கி வரட்டும் அல்லது சிங்கமே எதிர்க்க நிக்கட்டும், ஜெபிக்கிறவனை என்ன பண்ணாதுன்னா அணுகாது. எப்போ ஒரு மனுஷன் ஜெபத்தில் உட்காரனா அவனை பிரச்சனைகள் அணுகாது. அவனை சுற்றி வட்டம் அடிக்கும், அவனை சுற்றி என்ன பண்ண சூழ்ந்து கொண்டு தான் நிற்கும் பிரச்சனை. ஆனால் அவன் எப்போ ஜெபிக்கிறானோ கர்த்தர் அந்த ஜெபத்தின் மூலமாக எந்த சேதமும் அவனை அணுகாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறார், அவனை பாதுகாக்கிறார். நான் அருமையான கர்த்தர் நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல நீங்கள் ஜெபிக்காத வரைக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. நீங்கள் எப்போ ஜெபிக்கிறீங்களோ உங்கள் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வாசிங்கப்பா, அதே தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 20ஆம் வசனத்தை வாசிப்பா. 6, 10, 11, 20. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது, நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் என்ன பண்ற, இடைவிடாமல் ஆராதிக்கிற. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப கெபிக்குள்ள என்னங்க பண்ணிருக்கான் அவன், தானியேல் அவன் பாட்டுனா வேலையை செஞ்சு நிற்கிறான்.
அவன் பாட்டுன்னு ஸ்தோத்திரம் பண்ணுகிறான், அவன் பாட்டுன்னு ஜெபம் பண்ணுகிறான், அவன் பாட்டுன்னு ஆராதிச்சு நிற்கிறான். நல்லா கவனிங்க, பிரச்சனையை பார்த்து ஜெபத்தை விட்டுடலைங்க, பிரச்சனையை பார்த்து கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டுடல, போராட்டங்களை பார்த்து என்ன பண்ணல, சோர்ந்து போகல. பிரச்சனை ஒரு பக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலையும் கூட பார்த்தீங்கன்னா தானியேல், ராஜா சொல்கிறான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. அப்போ தானியேலுக்கு இருந்த தாகம் ரொம்ப அவசியங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரச்சனைகள் மத்தியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பின்வாங்குவாங்க. போராட்டங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஜனங்கள் போராட்டத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து பின்வாங்குவாங்க. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் எந்த அளவுக்கு பெருகுகிறதோ அந்த அளவுக்கு நமக்குள்ள தாகமும், கர்த்தர் மேலே இருக்கிற தாகமும், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபமும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தேவனே சிங்கங்கள் வாய்கள் எல்லாம் என்ன பண்ணுவார், கட்டி போடுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 23 வாசிப்பா, 23ஆம் வசனம். ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் என்ன பண்ணல, காணப்படலைங்க. ஒரு சேதமும் காணப்படலை. ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஒரு சேதம் ஏற்படாதுங்க. ஜெபிக்கிற மனுஷனை பிரச்சனை என்ன பண்ணாது, வந்தால் கூட அவன் என்ன பண்ணாதுன்னா அணுகாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு 2வது சிறையிருப்பு. என்ன சிறையிருப்பு பார்த்தீங்கன்னா, ஜெபம் அதிகமாக ஜெபம் பண்ணுறதுனாலே சில சிறையிருப்புகள் நமக்கு வரும். ஜெபத்தை மாற்ற விட்டுறாதீங்க, ஜெபத்தை மாத்திர விட்டு ஓடிடாதீங்க, ஜெபத்தை விட்டுட்டு ஓடிடாதீங்க, ஆராதிக்கிறதை விட்டு தவற ஓடுறாதீங்க. எந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு ஜெபத்துக்குள்ளே போவோம் என்றால் கர்த்தர் பிரச்சனைகளுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் கட்டி போட்டு பெரிய ஒரு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேலுடைய சிறையிருப்பில் தானியேல் என்ன செய்தான் பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருந்தான், இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருந்தான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் அவனை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார். நல்லா கவனிங்க, ஜெபிக்கிற மனுஷனுக்கு சிறையிருப்பு வருங்க, ஆனால் ஒரு சேதம் வராதபடிக்கு கர்த்தர் காப்பார். ஒரு சேதமும் வராது ஜெபிக்கிறவனுக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜெபிக்கிற மனுஷனுக்கு சிறையிருப்பு வரத்தான் செய்யும், ஆனால் கர்த்தர் ஒரு சேதமும் அவனை அணுகாதபடிக்கு பாதுகாப்பார். ஒன்றும் அவனை அணுகாதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது சிறையிருப்பு தானியேலுடைய சிறையிருப்பு. 3வது ஒரு சிறையிருப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்பா. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார். பாருங்க, பேதுரு என்கின்ற தேவ மனுஷன் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை குறித்து பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவக நடுவே என்ன பண்ணி கொண்டிருக்கிறாமா, என்ன பண்றாமா, சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா, என்ன பண்றாமா, நித்திரன் என்னம்மா, தூங்குறான். நீங்க நல்லா எனக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சிறைச்சாலைக்குள்ள மனுஷன் இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது 2 சங்கிலிகளினால என்ன பண்றான், கட்டப்பட்டு இருக்கிறான். 2 சங்கிலி போட்டு அவனை கட்டியிருக்காங்க. சிறைச்சாலையில் நம்மளை போல் என்ன இருக்காது, பெட் இருக்காது. சிறைச்சாலையில் என்ன இருக்காதுமா, பாய் இருக்காது. சிறைச்சாலையில் என்ன இருக்காது, தலையணி இருக்காது. ஆனால் இது எல்லாமே இருந்துமே நமக்கு என்ன வரமாட்டுது, சில நேரத்தில் தூக்கம் வரமாட்டுது. என்ன சொல்கிற, புரண்டு புரண்டு படுக்கிறேன், தூக்கம் வரமாட்டுது. ஆனால் இங்கே பேதுருவை நீங்கள் பாருங்களேன், 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறான். ஒரு இதுவும் இல்லை. ஆனால் சிறைச்சாலையில் என்ன பண்ணி கொண்டிருந்தானா, நித்திரை பண்ணி கொண்டிருந்தான்.
சில நேரத்தில் நம்ம தூங்கும் போது ஒரு சின்ன சத்தம் வந்தால் கூட ஏன்டா இந்த சத்தம் போகிற இப்போ தான் தூக்கம் இழுத்துன்னு போகுதுன்ற பாருங்க. இந்த மனுஷனை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ படுத்துனுக்கிறான், திரும்பி இப்படி படுத்தா என்ன இருக்கும், அந்த சங்கிலி டங்குன்னு அடிச்சிருக்கான் தரையில். இப்படி படுக்கிறான், திருப்பி அந்த சங்கிலி என்ன பண்ணான், டங்குன்னு தரையில் அடிச்சிருக்கான். அவன் காது பக்கத்தில் தானே இருக்குது. ஆனால் அந்த மனுஷனுக்கு என்ன வருதுமா, நிச்சிரை இருக்கிறது. எங்க? சிறைச்சாலை. என்ன நோக்கத்துக்காக சிறைச்சாலை கொண்டு வந்திருக்காங்க அவரை? வாசிப்பா 2ஆம் வசனம் வாசிப்பா. யோவானுடைய சகோதரன் யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. பாருங்க, எதுக்குங்க பேதுரை பிடிக்கிறாங்க? யோவானின் சகோதரனாகிய யாக்கோபை என்ன பண்ணிட்டான், பட்டயத்தில் வெட்டிட்டாங்க. இப்போ அது யூதருக்கு பிரியமா இருக்குது. இப்போ பேதுருவை எது கொண்டு வராங்க, அவரையும் காலி பண்றதுக்கு தான். அவரை கொண்டு வரது பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்குள்ள எதுக்கு, அவரையும் காலி பண்ணுறதுக்கு தான். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷன் அப்படியே என்ன பண்ணுறானா, 2 கை உடம்பெல்லாம் 2 சங்கிலி கட்டப்பட்டு, இதில் வேற 2 காவலர் வேற காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் மனுஷன் நிம்மதியாக தூங்கி கொண்டு இருக்கான். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட பாருங்களேன், 11 வாசிப்பா. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது. எப்போ தெளிவு வருதான்? 5ஆம் வசனத்தில் போட்ட தூக்கம், 6ஆம் வசனத்தில் போட்ட தூக்கம். நீங்கள் அந்த சம்பவத்தை படித்து பாருங்களேன். வாசிப்பா 9ஆம் வசனத்திலிருந்து. அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டு மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலை 2ஆம் காவலை கடந்து நகரத்திற்கு போக முதல் காவலை கடந்து 2ஆம் காவலை கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டியில வந்தபோது தானாய் அவர்கள் இவ்வளவு காரியம் நடக்குது. பேதுருக்கு என்ன இல்லை, தெளிவு இல்லைங்க. எங்க முதல் காவல் திறக்குது, கையில் இருக்கிற சங்கிலி விழுது. 2ஆம் காவல் திறக்குது, நகரத்துக்கு இருப்பு காவல்கிட்ட வரான். இவ்வளவு காரியங்கள் நடத்தி கொண்டு இருக்கிற ஆண்டவர். ஆனால் பேதுருக்கு என்ன இல்லை, அந்த தூக்க மயக்கத்தில் இந்த சின்ன பசங்களை காலையில் ஸ்கூலுக்கு எழுப்பி விட்டு பேஸ்ட்டை குத்தின்னா பாருங்களேன், நல்லா பாருங்களேன், பேஸ்ட்டு கையில் இருக்கும். பாட்டு என்ன பண்ண உறங்கி விடும். தெளிவு இல்லை பேதுருக்கு. அப்படிப்பட்ட தெளிவே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எப்படி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவனை விட்டு காலி பண்ண போகிறாங்க, சங்கிலினால கட்டப்பட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த மனுஷன் எப்படிங்க நிம்மதியாக தூங்குறான்? இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே இருங்களே, எப்படி உங்களுக்கு தூக்கம் வந்துடுமாங்க? வரவே வராத. ஆனால் பேதுரு ஏன் அந்த அளவுக்கு ஒரு நித்திரைக்குள்ளே போகிறான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிமா ஒரு வசனத்தை, ஏசாயா 28:16 வாசிங்க. 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? அல்லேலூயா. விசுவாசிக்கிற மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? நீங்க நினைச்சுக்கலாம் பேதுரு நல்லா தூங்கு மூஞ்சின்ட்டு. இல்ல, பேதுருக்குள்ள என்னமா இருக்குது? என்னை இங்க கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். இங்க இருந்து கொண்டு போக போறது யாரு? நான் என்னத்துக்கு பதறணும்? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த மனுஷன் பதற மாட்டான் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிற மனுஷன் என்ன பண்ண மாட்டான். நீங்க பேதுரு எங்க நான் பதறின மாதிரி இருக்குதா பாருங்களாங்க. அவ்வளோ காரியங்கள் நடக்குது, அவனுக்கு தெளிவே வரல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, எந்த மனுஷன் தேவனை விசுவாசிக்கிறானோ அவன் என்ன பண்ண மாட்டான் பார்த்தீங்கன்னா, பதறவே மாட்டான். எதை நடந்தாலும் சரி, என்ன சிறையிருப்பு வந்தாலும் சரி, பதற்றத்துக்குள்ளே போக மாட்டான். பல நேரங்கள் நம்ம பதறிடுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பதறிடுவோம் சில நேரத்தில் காரியங்களை பார்க்கும் பொழுது. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. போன வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்கூலில் அந்த அகாடமிக் எக்ஸலன்ஸ் கொடுப்பாங்க. இயர்லி ஒன்ஸில் ஃபஸ்ட்டு கிளாஸில் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. ஆண்டவர் கிருபையில் இது வரைக்கும் அவன் வாங்கின்னு வரான். எனக்கு அந்த ப்ரோக்ராம் போனால் ரொம்ப பிடிக்கும். ஜான் ப்ரைஸ் வாங்குறதுக்காக இல்லை,
என்ன நம்ம போயினே இருக்கிறோம், நிம்மதியாக போய் உக்காந்துட்டு அங்கே சின்ன பசங்கள்லாம் ப்ரோக்ராம் போடுவாங்க. அந்த ப்ரோக்ராமை பார்க்க, அந்த பிள்ளைங்க ஆடுற டான்ஸை பார்க்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த 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 ஒரு ப்ரோக்ராம் மிஸ் பண்ண மாட்டேன். ஜான் ப்ரைஸ் வாங்குறதுலாம் 2ஆம் பட்சம் தான். ஏன்னா அங்கே போயிட்டு அந்த பிள்ளைங்களுடைய ஆக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பார்த்து நமக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும். ஐயோ நம்மளா இப்படிலாம் இருந்தோம்டான்ட்டு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக பிளான் பண்ணிட்டேன். சீக்கிரமாக போனோம், ஆட்டோ புக் பண்ணிட்டேன், எல்லாம் புக் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். சாப்பிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் பொழுது ஒய்ஃப் கூப்பிட்றாங்க. என்னன்னா செஸ்ட்டு ஒரு அடைக்கிற மாதிரி இருக்குதுன்னாங்க. என்னப்பா வாப்பா, சரி வா போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம். ஜானியும் அவங்க ஆயவை நீங்கள் ஆட்டோவில் போயிடுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எமர்ஜென்சி அது 24 ஹவர்ஸில் போய் காட்டினவருக்கு அவர் ஒரு மாத்திரை கொடுத்து நீங்கள் போட்டுக்குங்க. நல்ல இசிஜி எடுக்க மாட்டாங்களா கேட்டோம். அவர் இங்கே இசிஜி இல்லை, வேணுமே நீங்கள் ப்ரீமியரில் போய் எடுத்துக்கங்கன்ட்டு நாங்கள் உடனே பூந்தமல்லிக்கு போயிட்டு அந்த ப்ரீமியரில் போய் ஒரு இசிஜி ஒன்று எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாஃப் சொன்னாங்க இது வேரியேஷனாக இருக்குதுங்க. நாங்கள் சரி அவர்கிட்ட டாக்டர்கிட்ட வந்து காட்டினோம். அவர் 24 ஹவர்ஸ் என்ன சொன்னார்னா வேரியேஷன் இருக்குதுங்க, மாத்திரை வேணால் நீங்கள் உடனே கார்டியாக் டாக்டர்கிட்ட போயிடுங்கன்னாங்க. சரி அந்த டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி. யார் இருந்தாலும் 6 மணிக்கு மேலே வரணும், இல்லை 5 மணிக்கு மேலே வரணும், எங்கே இருப்பாங்க ஒன்றும் புரியல. சரி உடனே என்ன பண்ணலாம், சரி நான் காசில் எடுத்துக்கிட்டேன். சரி பில்ரோத்துக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா அப்போட அப்பாயின்மெண்ட்ஸ் தான். சரி இன்னொருத்தர் இன்னொரு டாக்டர் பிரச்சனை அங்கே போங்க. அங்கே ஃபோன் அடித்தா அவள்னால 6லேருந்து 10 வரைக்கும் இருப்பார். அன்றைக்கி பார்த்து 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். அதனால் வராதிங்கன்ட்டாங்க. சரி எமர்ஜென்சிக்கு நேராக ஓமந்தூர் கொண்டு போயிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஐசியூவில் கொண்டு போயிட்டாங்க. இசிஜி எடுக்கிறாங்க. இசிஜி பார்த்திங்கன்னா வேரியேஷனாகவே இருக்குது. திருப்பி ஒரு எக்கோ எடுத்தாங்க, அதுவும் வேரியேஷனாக இருக்குது. ஒரு அட்டாக்குக்காக ஒருவேளை வந்திருக்கலாமான்ட்டு ப்ளட் டெஸ்ட் ப்ளட் ஒன்று எடுத்து இது பண்ணாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றும் நெகட்டிவ் தான் காட்டுது. சொன்னாங்க ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும், நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க. நாங்கள் அந்த இதில் தான் வளர்த்து நிற்கிறேன். நிறைய யோசனைகள், என்ன ஆகுமோ ஏதோ என்ன தெரியலடான்ட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு நிச்சயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், விட்டுட மாட்டார். ஏன்னா விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், பதற மாட்டான். அதை கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பதற்றமே அப்படியே இல்லாமல் போச்சு. நான் பாட்டுன்னு கேஷுவலாக வாக் பண்ணிட்டு நேராக இப்போ சேரில் உட்காந்துட்டு ஒரு 1000 ஸ்தோத்திர பலி அங்கே உட்காந்து அப்படியே பொறுமையாக சொல்லினே இருந்தேன். அப்புறம் 2 ஹவர்ஸ் கழிச்சு வந்தாங்க. திருப்பி ஒரு ஈஸி இருக்குன்னா திருப்பி அந்த ஈஸியும் வேரியேஷன் காட்டுது. அப்புறமா மாத்திரைங்க கொடுத்தாங்க. ஒரு 2 days 3 days போட்டு மண்டே வாங்கினாங்க. மண்டே வந்த பிறகு போய் பார்த்தோன்னா டெஸ்ட்டு இசிஜி வேரியேஷன்லேயே இருக்குது. ஒரு எக்கோ ஒன்று எடுத்துடலாம். அது எக்கோ எடுத்துட்டாங்க. ஆன்ஜியோ ஒன்று பண்ணிடலான்னாங்க. சரி வாப்பான்ட்டு கொண்டு வந்துட்டேன். நம்ம ஃபிக்ஸ் தானே போனால் பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் முகப்பேர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கி போனோம். அங்கே போனோன்னா அங்கேயே எல்லாம் எடுத்தாங்க. எல்லாம் வேரியேஷனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் சொன்னால் சிடி கொரோனரி ஆன்ஜியோ ஒன்று பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே மறுநாள் பார்த்திங்கன்னா கொரோனரி ஆன்ஜியோ ஒன்று ஆன்ஜியோ பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அதில் டாக்டர் சொன்னார் மைல்டாக தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேப்லெட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இந்த டேப்லெட்டே போட்டிங்கன்னாவே சரியாயிடும், 3 months கழிச்சு வர சொல்லுங்க சொன்னாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மறுநாள் பார்த்திங்கன்னா தேசத்துக்கான ஜெபம். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்டிங் போய் ஜெபம். அப்போ தான் ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி கேட்டார், என்னப்பா சார் முகமே ஒரு மாதிரி இருக்குது, என்ன சரியில்லையே என்னாரு. நான் சொன்னேன் ரொம்ப அலைச்சல் பதார், வேறு ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். ஆனால் ஆண்டவர் பெரிதான கிருபை பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக ஆகிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு, 180/100 ஆகிடுச்சு. அதனால் இதுவாகிட்டுருக்கோன்ட்டு சொன்னாங்க. நான் விட்டுருந்தா கொஞ்சம் சிரமம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா விசுவாசிக்கிற மனுஷன் என்ன பண்ண மாட்டான் பார்த்திங்கன்னா பதறக்கூடாது. நீங்கள் கர்த்தர் மேலே உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணக்கூடாது பார்த்திங்கன்னா நடக்கிற போராட்டங்களை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, பதறிடக்கூடாது. சில பேர் சின்ன விஷயத்தை பதறிடுவாங்க. இல்லை, ஏன்னா இங்கே பேதுரு நிலைமையை பார்த்திங்கன்னா அவன் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். காலையில் விட்டு அவனை சாகடிக்க போகிறாங்க, வெட்டி போட போகிறாங்க, கொலை பண்ண போகிறாங்க. ஆனால் நைட்டு என்ன பண்ணுறான் பார்த்திங்கன்னா நிம்மதியாக என்ன பண்ணுறான், அவன் தூங்குறான். ஏன் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷன் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கிறானோ சூழ்நிலைகளை கொண்டு அவன் பதறவே மாட்டான், சூழ்நிலைகளை பார்த்து பதறவே மாட்டான். என்ன நடந்தாலும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் நான் யாரை விசுவாசிக்கிறேன் என்று.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் புஸ்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா சீஷர்கள் கடலில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகுது. கொந்தளிப்பு ஏற்பட்ட உடனே என்ன சொல்றாங்க? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? பிரச்சனைகளை பார்த்தவன் என்ன ஆயிட்டாங்க? பதறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீ யோசிச்சு பாருங்க, பிரச்சனைகளை எதிராக எழும்பும் பொழுது, பிரச்சனைகள் நமக்கு எதிராக நிற்கும் பொழுது ஒன்றை மாற்றம் புரிஞ்சு கொள்ளுங்க. பிரச்சனையை பார்த்து பதறவே கூடாதுங்க, பதறவே கூடாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பதட்டம் மாத்திரம் கூடாது. ஏன்னா விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பதறவே மாட்டான். அவனுக்கு தெரியும் யார் விடுவிக்க கூடியும்? கர்த்தர். யார் இதில் விடுதலை பண்ண முடியும்? கர்த்தர். நான் விசுவாசிக்கிறவர் கர்த்தர். அவர் என்னை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? விடமாட்டார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுருக்கு அந்த விசுவாசம்தான். நீ வாசிப்பா 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், 4:8 வாசிப்பா. சங்கீதம் 4:8. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். நல்லா கவனிங்க, சமாதானத்தோடு எங்கெங்க படுத்துன்னு இருக்காரு பேதுரு? சிறைச்சாலையில் எப்படி படுக்கிறாருமா? சமாதானம். சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமா என்ன பண்றீங்க? தங்க. அப்ப பேதுருவை சுகமா தங்க பண்ணினது யாருமா? கர்த்தர். பேதுருவை சுகமா படுக்க வச்சது யாரு? கர்த்தர். ஏன்னா பைபிள் அதான் சொல்லுது, சமாதானத்துடனே நித்திரை பண்ணுவேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தங்க? கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், நான் என்ன பண்றதில்ல? அசைக்கப்படுவதில்லை. அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால நான் என்ன பண்றதில்லை? அசைக்கப்படுவதில்லை. அப்ப எந்த மனுஷன் அசைக்கப்பட மாட்டான், எந்த மனுஷன் பதற மாட்டான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறவன். இன்றைக்கே நான் சொல்லுவேன் அருமையானவர்களே, நீங்க ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கலாம் பேதுருவை போல. அது எப்படியாகப்பட்ட சிறையிருப்பாக இருக்கட்டும், கர்த்தர் மேல நீங்க விசுவாசம் வைப்பீர்கள் என்றால் கர்த்தர் இந்த சிறையிருப்பை கூட மாற்றுவார். பேதுருடைய சிறையிருப்பை மாற்றினவர், பேதுருக்கு உண்டான சூழ்நிலைகளை மாற்றினவர் கர்த்தர். அவர் நிச்சயமாக உன்னுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். ஏனென்றால் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை என்ன பண்ணுங்க? திருப்புங்க. ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய சிறையிருப்பை திருப்ப முடியும். அல்லேலூயா. வேறு ஒருவராலும் நம்முடைய சிறையிருப்பை திருப்ப முடியாது. அந்த சிறையிருப்புகளை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை விசுவாசமா இருக்கணும், கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். யோசேப்பு கிருபையை சார்ந்து கொண்டான், தானியேல் ஜெபத்தை சார்ந்து கொண்டான், பேதுரு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை சார்ந்து கொண்டார். இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள். இவர்கள் எல்லாருக்குள்ளே சிறையிருப்பு இருந்தது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 4ஆவதாக நீங்கள் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:25ஆம் வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாருங்க, பவுலும் சீலாவும் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்குள்ளே காணப்படுறாங்க. இன்றைக்கு கூட ஆராதனையில் பார்த்தோம். பவுலும் சீலாவும் எங்க இருக்காங்கம்மா? சிறைச்சாலைக்குள்ள இருக்காங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப சிறைச்சாலைக்குள்ளே பவுலும் சீலாவும் போறாங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுகிறாங்க. நல்லா கவனிங்க, சிறைச்சாலை அனுபவத்தை எது மாற்றும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய துதிகள் சிறைச்சாலை அனுபவத்தை மாற்றும். எந்த மனுஷன் துதிக்கிறானோ அந்த மனுஷனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். தேவனுக்கு மகிமை. அதனால தான் ஆராதனையில் நல்லா கைத்தட்டி துதிங்கன்னு சொல்றது. துதிக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம். துதி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை விடுவிக்கும். துதி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய கட்டுகளை அறுத்துரும். துதி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய சிறையிருப்பை என்ன பண்ணும்? மாற்றும். துதி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கும்.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அதுதான் சொல்லுகிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்தார்கள். நல்ல கவனிங்க, அவர்கள் துதித்து பாடினார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடுகிற மனுஷனுக்கு பாடுகள் எல்லாம் அவனை விட்டு விலகி போவோம். எந்த மனுஷன் பாடினே இருக்கிறானோ, துக்கத்திலையும் பாடுறான், சந்தோஷத்துலேயும் பாடுறான், உக்காந்தா பாடுறான், நின்னா பாடுறான், பாடுகிற மனுஷனை விட்டு பாடுகள் விலகி போகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 33ஆம் வசனத்தை வாசிப்பா. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். பாருங்க, அவர்களுடைய காயங்களை என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா கழுவுறான். சரீரத்தில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா காயங்க. சரீரம் முழுவதும் காயத்தில் இருக்குது. சரீரம் முழுவதும் காயம் ஏற்பட்டு இருக்குது. ஏன்னா அடிச்ச அடி, அந்த மாதிரி அடி. வாசிப்பா 23. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு, பாருங்க, அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அடிச்ச அடி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா காயம், உடம்பு ஃபுல்லா காயம். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவருடைய காயங்கள் என்ன பண்ணினா கழுவினானா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சரீரம் முழுவதுமாக காயத்தோடு கூட இருக்கிறாங்க பவுலும் சீலாவும். ஆனால் சிறைச்சாலைக்குள்ள என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா துதித்து பாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற உங்களுக்கு ஏற்படுகிற காயங்களை நீங்கள் பார்க்காதீங்க. காயத்தை பார்த்து நீங்கள் துதிக்கிறதை விட்டுடாதீங்க. ஐயோ, இவ்வளோ காயங்கள் என் வாழ்க்கையில், இவ்வளோ காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என் வாழ்க்கையில், இந்த காயங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா, இந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து எது பார்த்தீங்கன்னா கர்த்தரை துதிக்கிற துதிதான் மருந்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. நிறைய காயங்கள் நம்ம வாழ்க்கையிலங்க. ஆண்டவருக்கு இங்கே காயங்கள் படாத மனுஷன் யார் இருக்காங்க சொல்லுங்க. ஆனால் காயங்களை எது மாற்றம் பார்த்தீங்கன்னா துதிக்கிற துதி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் சீலா அநேக காயங்கள் வழியாக போனாலும் கூட துதிச்சு கொண்டே இருந்தாங்க, துதிச்சு கொண்டே இருந்தாங்க. முடிவு பார்த்தீங்கன்னா கர்த்தர் பவுலையும் சீலா என்ன பண்ணுறார் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை கதவுகள் என்ன பண்ணுறார் ஆண்டவர் திருப்புகிறார், திருப்புகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது, சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் பொழுது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா கர்த்தரை துதிச்சினே இருங்க. அது என்ன சிறையாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். துதிச்சு கொண்டே இருக்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். துதிக்கிற மனுஷனுடைய காயங்களை கர்த்தர் ஆற்றுவார். கர்த்தர் வந்து இந்த காயங்களை கட்டுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அவர் காயப்படுத்தி காயத்தை என்ன பண்றாரா கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை என்ன பண்றது நல்ல கவனிங்க. யோபு சொல்லுகிறார், இவ்வளோ காயம் சரீரத்தில் ஏற்பட்டு இருக்கிறது, ஆனால் இந்த காயத்தை யார் கட்டுறது? கர்த்தர் தான் கட்டுகிறார். அவருடைய கை தான் என்ன பண்ணுது? இந்த காயத்தை ஆற்றுகிறது. அப்போ எந்த மனுஷனுடைய காயத்தை கர்த்தருடைய கரம் ஆற்றுகிறது பார்த்தீங்கன்னா துதிச்சு நேர்கிறான். பார்த்து என்ன காயம் வந்தாலும் அவனை துதிப்பேன் ஆண்டவரே, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவனை துதிப்பேன் ஆண்டவர் என்று துதிச்சு கொண்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மாற்றுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபுனுடைய சிறையிருப்பு 42:10 வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நல்ல கவனிங்க, கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை என்ன பண்றாரா? மாற்றினார். எதனால சிறையிருப்பு பார்த்தீங்கன்னா வாசிப்பா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. 7-8 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? யாருங்க கவனம் வைக்கிறது? சாத்தான். சாத்தான். நல்ல கவனிங்க.
கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே யார் கவனமாக இருக்குது? சாத்தான். நாம் நம்ம பிள்ளைகள் மேலே நம்ம குடும்பத்து மேலே என்ன கவனமாக இருக்கிறோமோ அதை விட யார் கவனமாக இருக்குதா? சாத்தான். நாங்கள் வாசிப்போம் வசனத்தை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? நல்லா கவனிங்க. அப்போ பிசாசு யோபு மேலே என்ன பண்ணே இருக்கிறான்? ஒரு கண்ணை வச்சுனே இருக்கிறான். ஒரு கவனம், பிசாசுடைய கவனம் யோபு மேலே இருந்துனே இருக்குது. அதான் சொல்லப்படுகிறது, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ என்ன பண்ணியா? கவனம் வைத்தாயோ? நல்லா கவனிங்க. இது பிசாசின் போராட்டங்களினால ஏற்படுகிற சிறையிருப்பு. யோபு உத்தம, சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைவுகிறவன். ஆனா அவன் மேல யார் கண்ணு வச்சு நிற்கிறது? பிசாசு. சில சிறையிருப்புகளுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு நம்ம மேலே சிறையிருப்பா இருப்பான். பிசாசு நம்ம மேலே என்ன வைப்பான் பார்த்தீங்கன்னா, கவனம் வச்சுனே இருப்பான். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ என்ன பண்ணியா? கவனம் வைத்தாயோ? நல்லா கவனிக்க. இவன் கவனம் வச்சதுனால்தான் யோபு இப்போ எங்கே போகிறாரு? சிறைக்கு போகிறார். அப்போ நீங்களும் நானும் சிறைக்கு உள்ள போகிறத யார் விரும்புறது பார்த்தீங்கன்னா, பிசாசு. பிசாசு அதிகமாக விரும்புகிறான். என்னன்ட்டு, ஏதோ ஒரு சிறையிருப்பில் உன்னை தள்ளணும், ஏதோ ஒரு சிறையிருப்பில் உன்னை என்ன பண்ணணும்? சிக்க வைக்கணும். கவனம் வைத்து கொண்டே இருப்பான். எச்சரிக்கையாக இருந்துனே இருக்கணும். என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கவனம் வச்சுட்டா, இப்போ சிறைசாலைக்குள்ளே கொண்டு போயிட்டான். யோபு வாழ்க்கையே ஒரு சிறையாக போயின்னு இருக்குது. சரீரம் முழுவதுமாக பலவீனம். உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் என்னது? பருக்கையினால் வாதிக்கப்படுறான். தலையிலிருந்து கால் வரைக்கும் வியாதி இருக்குது. இவ்வளவு பெரிய கொடிய சிறைக்குள்ள யோபு போய் கொண்டு இருக்கிறான். யோபு என்ன வார்த்தை சொல்றான் நீங்க பாருங்களேன். வாசிப்பா, யோபு புஸ்தகம் 9:15 பாருங்களேன். நான் நீதிமானா இருந்தாலும், நல்ல கவனிங்க, 9:15, நான் நீதிமானா இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? கெஞ்சுவேன். நல்ல கவனிங்க. சிறையிருப்பு எப்போ மாறும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என் மேலே இரக்கமா இருங்கப்பா, என் மேலே எப்படி இருங்க? இரக்கமா இருங்க. இப்போ நல்லா கவனிங்க. அவன் உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைவுகிறவன். ஆனால் என்னங்க சொல்றா? ஆண்டவரே என் மேலே எப்படி இருங்க? நீங்க இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். சிறையிருப்பு எப்போ மாறும் பார்த்தீங்கன்னா, எந்த மனுஷன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கேட்குறான், ஆண்டவரே என் மீது இரக்கமா இருங்க, என் குடும்பத்தின் மீது இரக்கமாக இருங்க என்று எந்த மனுஷன் இரக்கத்துக்காக கெஞ்சுகிறானோ அந்த மனுஷனுடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்றாரு? மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். 2 வசனத்தை வாசிப்போம், நாம் முடிப்போம். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிற கர்த்தருடைய கிருபை, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லைமா? முடிவில்லை. முடிவில்லாத இரக்கத்தை உடையவர். அவருடைய இரக்கத்திற்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. 119 சங்கீதம் 77 வாசிங்க. நான் பிழைத்திருக்கும்படி, நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு என்ன பண்ணணும்? கிடைப்பதா. அப்போ ஒரு மனுஷன் எப்போது பிழைக்கிறான் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய இரக்கம் கிடைக்கும் போது. நல்ல கவனிங்க. அதான் சொல்றாரு, இப்போது உங்களுடைய இரக்கத்திற்காக நான் என்ன பண்ணுவேன்? கெஞ்சுவேன். இப்போ யோபு எதனாலமா பிழைக்கிறான்? கர்த்தருடைய இரக்கம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. நல்லா கவனிங்க. சிறையிருப்பை கர்த்தர் மாற்றணும்னா தேவன் நம்ம மேலே இரக்கமாக இருக்கணும். ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேலே இருக்கணும். இரக்கத்துக்காக என்ன பண்ணணும்? கெஞ்சணும் ஆண்டவரிடத்தில். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அதுதான் பார்த்தீங்கன்னா, யோபுடைய சிறையிருப்பு திரும்புவதற்குண்டான காரணம் பார்த்தீங்கன்னா, யோபு இரக்கத்திற்காக தேவன்கிட்ட கெஞ்சுறாரு. சங்கீதக்காரன் சொன்னாரு, நான் பிழைத்திருக்கிறது எதுக்கு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய இரக்கத்துக்காக. கர்த்தருடைய இரக்கத்தினால் தான் நீ நானும் பிழைச்சிருக்கோம்.
நீங்கள் நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பிழைத்து கொண்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய இரக்கம். அதான் வேதம் சொல்ற, அவர் இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவே இல்லை. முடிவில்லாத இரக்கத்தை உடையவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த சிறையிருப்பு 5 விதமான சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோசேப்புடைய சிறையிருப்பு கிருபை என்ன பண்ணா, சார்ந்து கொண்டான், கிருபையை தான் நம்புகிறான். தானியேலுடைய சிறையிருப்பு ஜெபத்தை சார்ந்து கொண்டான். ஜெபம்தான் அருமையானவர்களே உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றும். பேதுரு சிறையிருப்பில் விசுவாசத்தை சார்ந்து கொண்டான். என்ன நடந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். பவுலும் சீலாவும் சிறையிருப்பில் துதியை சார்ந்து கொண்டார்கள். அவர்தான் காயப்படுத்துகிறார், அவரே காயங்களை கட்டுகிறார் என்று யோபு சொல்லப்பட்டு. கடைசியாக யோபு சிறையிருப்புக்குள்ளே தான் இருக்கிறான். இரக்கத்தை கேட்கிறான். ஆண்டவரே இரக்கமாக இருங்கப்பா, என் மீது இரக்கமாக இருங்க, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. அல்லேலூயா.